பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நான் உங்களிடம் பேச வந்துள்ளேன். சூரத்துல் நாஸ். குல் அஊது பிரப்பின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸில் அன்னாஸ், அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மினல் ஜின்னதி வன்னாஸ். பொருள்: மனிதர்களின் கடவுளும் மனிதர்களின் அரசரும் ஆகிய மனிதர்களின் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் மனிதர்களின் உள்ளங்கையில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துகிறான். இத்தகைய ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ளன. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வினாடி வினா. முஹம்மது சஃபீருல் ஜின்னா ஹஃபீஸ். वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू. वालेकुम अस्सलाम वरहमतुल्लाहि वबरकातुहू. நரகத்தை கொடுப்பான். அவன் சாகவும் மாட்டான், அவன் வாழவும் மாட்டான். 7 வாசல்கள் உள்ளன. மாலிக். மனிதர்களும் கற்களும் ஆகும். நரகத்திலே மிகவும் லேசான வேதனை என்ன? நரகவாசிகள் எதை செவியுறுவார்கள்? நரகவாசிகளின் குடிபானங்கள் என்ன? நரகவாசிகளின் உணவுப் பொருள் என்ன? நரகத்தின் பெயர்கள் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக வினாடி வினா. ராபியா இப்ராஹிம், ஹலிமா அஸ்மா. சொர்க்கத்தின் அளவு 7 வானங்களும் மற்றும் பூமி அளவுக்கு விசாலமானது. எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனித உள்ளத்தையும் உதிராத பல இன்பங்களை என் நல்லடியார்களுக்கு நான் சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்துள்ளேன் என்று அல்லாஹ் கூறுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சொர்க்கத்தின் 8 வாசல் உள்ளது. அங்கே சலாம் என்று தவிர வேறு எதையும் செவியுற மாட்டார்கள். பெரிய மீன் ஈரல் பகுதியில் அதிகப்படியான சதையாகும். சொர்க்கத்தில் நுழைபவர்கள் எப்படி இருப்பார்கள்? சொர்க்கத்தில் எத்தனை படித்தரங்கள் உள்ளன? சொர்க்கவாசிகளுக்கு வழங்கப்படும் 2 வகையான பட்டாடைகள் என்ன? சொர்க்கவாசிகளுக்கு எதன் மீது சாய்ந்திருப்பார்கள்? சொர்க்கத்தின் வாசலை முதலில் தட்டுபவர் யார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக சுலைமான் குர்ஆனை ஓதுவார்.
இப்படியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நான் இப்போது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு குரானை ஓதுவோம். அல்லாஹும் அவனை தூதரும் காட்டி தந்த நற்செய்களை செய்யும் போது ஏராளம் நன்மைகளை அல்லாஹ் பரிசாக வழங்கிறான். இந்த நன்மைகளில் ஒன்று குரானை ஓதுவது. நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஓர் எழுத்தை ஓதுபவருக்கு ஒரு நன்மை உண்டு. ஒரு நன்மை 10 நன்மை போன்றது. அலிஃப் லாம் மீம் என்பது ஓர் எழுத்து என்று சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து என்றுதான் கூறுவேன் என்று கூறினார்கள். ஆனால் இன்றைய வயதில் மூத்த பலருக்கு கூட இன்னும் குரான் ஓத தெரியவில்லை. வருடத்தில் ஒரு தடவை கூட குரானை திறக்காத பலர் இன்னும் நம் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ரமலான் மாதத்தில் மட்டும் குரானை ஓதிவிட்டு மற்ற 11 மாதங்களில் அதை மறந்துவிட்டு வாழ்வோர் நம்மில் இருக்கிறார்கள். ஆனால் குரான் ஓதுவது சிறப்பை பற்றி நபிஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், ஓதுகின்ற நல்லவரின் நிலை எலுமிச்சை பழம் போன்றது. அதன் சுவை நன்று, வாசனையும் நன்று. நல்லவராக இருந்து குரான் ஓதாமல் இருந்தால் அவர்களின் நிலை பேரிச்சை பழம் போன்றது. அதன் சுவை நன்று, அதற்கு வாசனை கிடையாது. தீயவராக இருந்து குரானை ஓதுகின்றவரின் நிலை துளசி செடி போன்றது. அதன் சுவை கசப்பு, வாசனை நன்று. தீமை செய்து கொண்டு குரான் ஓதாமல் இருந்தால் அவர்களின் நிலை குமட்டிக்காயின் போன்றது. அதன் சுவை கசப்பு, வாசனை கிடையாது. திருமறை குரானை கற்றுக் கொடுப்பது, அதன் தொடர்பு வைத்துக் கொள்வது மறுமையில் அதிகமாக நன்மைகளை பெற்றுத்தரும். இதன் அடிப்படையில் இறைவனின் இறுதி வேதமான திருக்குரானை நமது வாழ்வில் எடுத்து நடந்து குரானை சமுதாயமாக மாற எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் அருள் புரிவானாக என்று என் உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விண்ணுக்காகாய் நட்சத்திரமும் மண்ணுக்காகாய் மனிதர்களை படைத்துள்ள ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவரா எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் எனக்கு பேச கொடுத்துள்ள தலைப்பு ஆடை அணிவதின் ஒழுக்கம். இன்று மனிதர்கள் விதவிதமாய் வண்ணமாய் ஆடை அணிந்து மகிழ்கிறார்கள். உண்மையில் ஆடை அல்லாஹ்வின் மிகப்பெரிய அருட்கொடையாகும். ஆடை மட்டும் இல்லாவிட்டால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் போய்விடும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், ஆதமுடைய மக்களே, நான் நிச்சயமாக உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடையும் அலங்கார ஆடையும் அனுப்புகிறோம். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆடையில் சிறந்தது வெள்ளை ஆடை. வெண்மையான ஆடையை அணியுங்கள், ஏனெனில் அதுதான் உங்களில் சிறந்தது. மேலும் இறந்தவர்களை வெள்ளை ஆடையில் தான் கஃனிடுவார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் தனது ஆடையை பெருமையுடன் இழுத்து கொண்டு செல்கிறாரோ அவரை அல்லாஹ் மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான் என்று கூறினார். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நான் கவனிக்காமல் இல்லாவிட்டால் எனது கீழங்களில் 2 பக்கங்களில் ஒரு பக்கம் சரிந்து விட்டது என்று சொன்னார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ தற்பெருமையுடன் அப்படி செய்பவர் அல்ல என்று கூறினார். மேலும் ஆள் பாதி ஆடை பாதி என்பவரை உடுத்தும் ஆடையை வைத்து தரம் பிரித்து விட முடியும். எனவே அல்லாஹ்வும் அவனது தூதரும் காட்டி தந்த வழிமுறையில் நடந்து இம்மேலும் மறுமேலும் வெற்றி பெறுவோமாக என கூறி எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் அடுத்ததாக முஆவியா, உடல் உறுப்புகள் அரபி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடல் உறுப்பை பற்றி அரபில் சொல்ல போகிறேன். ரவுசுன் தலை, உத்துன் காது, ஐனுன் கண்ணு, உன்ஃபுன் மூக்கு, ஃபக்குன் வாய், உஸ்னாவுன் பல், லிசாவுன் நாக்கு, எல்துன் கை, பத்துன் வயிறு, இஸ்பாவுன் விரல், கால்முன் கால் பாதம், ரிஜுலுன் கால். இதில் அடுத்ததாக வினாடி வினா. அலியா. அஸ்ஸலாமு அலைக்கும். 950 வருடங்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் நபி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதில் அடுத்ததாக சாதி. சலாம் கூறுவதின் சிறப்புகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மாபா. எல்லாம் அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, நான் இன்று உங்கள் முன் சலாம் கூறுவதின் சிறப்புகள் எனும் தலைப்பில் பேச வந்துகிறேன். பொதுவாகவே முஸ்லிம்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறிக்கொள்வோம். அதன் அர்த்தம் என்னவென்றால் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்பதாகும். உண்மையில் சொல்ல போனால் இந்த சலாம் என்பதே ஒரு விதமான பிரார்த்தனை தான். நாம் பிறருக்காக அல்லாஹ்வின் சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும் என்று துஆ செய்கிறோம். இவ்வாறு நாம் பிறருக்கு சலாம் சொல்லுவது நமக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நல்லிணக்கத்தையும் நட்புறவையும் ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் இருவர் சண்டையிட்டால் அவர்கள் சலாம் கூறி சேர்ந்து கொள்ளட்டும் என்று. இன்னும் இந்த சலாத்தின் மூலமாக நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினால் நமக்கு 10 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று கூறினால் நமக்கு 20 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறினால் நமக்கு 30 நன்மைகளை அல்லாஹ் பதிவு செய்கிறான். எனவே சலாத்தை முழுமையாக சொல்லி முழு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்விடமிருந்து மக்களிலே சிறந்தவர் யார் என்றால் அதிகமாக சலாத்திற்கு முந்துபவர் என்று கூறினார். சலாத்தை முந்தி சொல்பவர் தான் மக்களிலே சிறந்தவராம். மேலும் ஒருவேளை நமக்கு யாரேனும் சலாத்தை முந்தி சொல்லிவிட்டால் அவர்களுக்கு அழகிய முறை வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று பதில் சலாம் சொல்ல வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் இன்று மக்களின் நிலை எப்படி உள்ளது என்று பார்த்தால் அவர்கள் சலாத்திற்கு முந்துவமில்லை. அவர்களுக்கு பிடிக்காதவர்கள் யாரேனும் சலாத்தை முந்தி
சொன்னால் அந்த சலாத்திற்கு பதில் சலாம் சொல்லுவதும் இல்லை. ஆனால் நிச்சயமாக நம் மார்க்கம் இதை தடை செய்கிறது. ஏனென்றால் நம் இஸ்லாத்தை பொறுத்தவரை சலாத்திற்கு பதில் உரைப்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும். மேலும் ஒரு முறை ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசித்தருக்கு உணவளிப்பதும் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் கூறுவதும் என்று கூறினார்கள். இன்று நாம் தெரிந்தவர்களுக்கே இஷ்டம் இருந்தால்தான் சலாம் கூறுகிறோம். ஆனால் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் கூறுவது நம் இஸ்லாத்திலே சிறந்த ஒரு செயல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருப்பதால் அதை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் இன்னும் இந்த சலாம் என்பது குட் மார்னிங், குட் ஈவினிங், வணக்கம் என்று சொல்வதை போல் வாழ்த்துக்கள் கிடையாது. மாறாக இந்த சலாம் என்பது அல்லாஹ்விடம் இருந்து நமக்கு கிடைத்த தூய்மையான சொற்களாகும். இதை அல்லாஹ் முபாரகன் தொய்யிபன், தூய்மையான காணிக்கை என்று குறிப்பிடுகிறான். எனவே சலாத்தின் முக்கியத்துவத்தை அறிந்து அதிகமாக சலாத்தை மக்களிடையே பரப்பி வெற்றி பெறும் கூட்டமாக நம்மை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இப்போது உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு தர்மம் தலை காக்கும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை வசதியற்றவர்களுக்கு ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமையாகும். அப்படி வழங்கும் போது இறைவனும் நமக்கு பொருளாதாரத்தை வழங்குவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்ஃபிகு யா அப்ன ஆதம உன்ஃபிகு அலைக்க, ஆதமுடைய மகனே நீ செலவிடு, உனக்கு நான் செலவிடுகிறேன் என்று அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஏழைகளுக்கு உதவுபவர்கள் சதகா என்ற வாயில் வழியாக சொர்க்கத்திற்கு செல்வார்கள். தர்மம் செய்தவர்கள் மறுமை நாளில் சூரியன் ஒரு மலைப்பக்கத்தில் வந்து கடுமையான வெப்பத்தில் சிரமம் படும் போது தர்மம் செய்தவர்கள் அல்லாஹ்வின் நிலையை பெற்று நிம்மதி அடைவார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பேர்ந்தபடும் துண்டேனும் கூட நீங்கள் உங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வலது கரம் செய்ததை இடது கரம் அறியாத விதத்தில் ரகசியமாக செய்வது சிறப்புக்குரியது. தர்மம் செய்யும் போது அல்லாஹ்வின் திருப்தி மட்டுமே நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தான் செய்யும் சில தவறுகளின் காரணத்தினால் நரகத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் அவன் தன்னை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ள தர்மத்தை ஒரு துணை சாதனமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு பேர்த்த பழம் துண்டு கூட சில நேரங்களில் நம்மளை நரகத்தை விட்டு காப்பாற்றிக் கொள்ளும் கேடயமாக இருந்துவிடும். எனவே அற்பமானது என்று தர்மம் செய்யாமல் இருந்து விடாமல் நம்மால் முடிந்தவரை தர்மம் செய்து மறுமை நாளில் அல்லாஹ்வின் தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்வோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈமானின் சுவை. இறைவன் ஒருவன் என்று நம்பி மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த இறை நம்பிக்கை
நம்பிக்கையின் உண்மையான சுவையை உணர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஸலாசுன் மின் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமான். எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் இறை நம்பிக்கையின் உண்மையான சுவையை உணர்ந்தவராவர். அவை அதில் முதலாவது தன்மை, அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியவராவது. இந்த விஷயத்தில் மூமின்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் இந்த இறை நம்பிக்கையின் உண்மையான சுவையை உணர்ந்தவராவர். அவை அதில் அல்லாஹ் ஒருவருக்கு மற்ற அனைத்தையும் விட அதிக நேசத்திற்குரியராவது. இந்த விஷயத்தில் மூமின்களாக இருக்கக்கூடிய நம்மில் ஒரு சில பகுதியினருக்கு அல்லாஹ் ரசூலின் வார்த்தைகளுக்கு மேலாக தங்களது பெற்றோரும் உறவினரும் நண்பர்களும் முக்கியமாகிவிட்டார். இன்னும் சிலர் நேசம் என்ற பெயரில் வரம்பு மீறி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நன்மை என்ற பெயரில் செய்து வருகின்றனர். மௌலூத் ஃபாத்தியா போன்ற செயல்களுக்கு அல்லாஹும் நபியவர்களும் காட்டி தந்துள்ளார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அது போன்ற செயல்களுக்கு நன்மை கிடையாது என்பதுடன் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும். இதற்கு காரணம் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பது என்றால் என்ன என்று தெரியாமல் இருப்பதுதான். அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பதன் அடையாளம் அவர்கள் ஏவியதை செய்து அவர்கள் தடை செய்ததை விட்டு விலகி வாழ்வதாகும். நபித்தோழர்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் நேசித்த விதம் தங்கள் உயிரை விட மேலாக நேசித்தார்கள். அல்லாஹும் அவனுடைய தூதரும் ஒரு கட்டளையிட்டால் அதை உடனே நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் அவ்விருவரும் ஒரு விஷயத்தை தடை செய்தால் அதை விட்டு உடனே விலகக்கூடியவர்களாகவும் நபித்தோழர்கள் இருந்தனர். மது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற செய்தியை கேட்டவுடன் சஹாபாக்கள் வைத்திருந்த மது அனைத்தையும் தெருக்களில் ஊற்றி ஆறாக ஓடச் செய்து விட்டார்கள். எனவேதான் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். இதுதான் இவ்வுலகில் எல்லாவற்றையும் விட அல்லாஹ்வையும் தூதரையும் நேசிப்பதன் உண்மையான அர்த்தம். அதில் இரண்டாவதாக இருக்க வேண்டிய தன்மை, ஒருவரை மற்றொருவரை அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ஒருவர் அல்லாஹ்வுக்காக அவனது மார்க்கத்திற்காகவே மற்றொருவரை நேசிக்க வேண்டும். ஆனால் இன்று நட்புக்காக மார்க்கத்தை விடக்கூடிய சூழ்நிலையை தான் நாம் பார்க்கிறோம். மார்க்கத்திற்கு புறம்பான சபைகளில் கலந்து கொள்ளாதீர்கள் என்று கூறினால் அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அதனால் என்னால் புறக்கணிக்க இயலாது என்கின்றனர். அல்லாஹ்வுக்காக நட்பு கொள்வதை விட்டுவிட்டு நட்புக்காக இறைவனுக்கு மாறு செய்கின்றனர். அடுத்ததாக ஈமானின் சுவை உணர அடுத்த விஷயம் இறை நிராகரிப்பை நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுப்பதாகும். அதாவது இறைவன் ஒருவன்தான் என்று ஏற்றுக்கொண்ட பின் அதன் மூலம் என்ன சோதனைகள் வந்தாலும் இறுதி வரை உறுதியாக இருக்க வேண்டும். இந்த 3 தன்மைகளையும் பெற்றிருக்கிறோமா என்று நம்மை நாமே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இந்த 3 தன்மைகளையும் பெற்றவர் தான் உண்மையான மோமின்களாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவான் அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியின் 12 மனைவிமார்களின் பெயர்கள்: கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா, சௌதா ரலியல்லாஹு அன்ஹா, ஐஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் பின் சஹூஸ் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, ஜஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா, மாரியத்துல் கிப்தியா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த நபியின் 12 மனைவிமார்களின் பெயர்களை உம்முஹாத்துல் முஃமினீன் என்று அழைக்கப்படுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. திருக்குரானில் உள்ள சில கேள்வி பதில் பார்ப்போம். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? ஜிப்ரீல். குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? முதலாக குர்ஆன் எங்கே வைத்து அருளப்பட்டது? கேள்வி சூரத்துல் பக்கரா, சூரத்துல் கௌசர், 114 அத்தியாயங்கள். 23 வருடங்கள் ஆனது. அதை இறக்கி அல்லாஹ்வே அதை பாதுகாப்பான். அதோட பின்னாடி திருக்குரானில் முந்தைய வேதங்கள் எவை? திருக்குரானை அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? திருக்குரானை அல்லாஹ் எப்படி பாதுகாப்பான்? திருக்குரான் முதலாக அச்சிடப்பட்டது எப்போது? திருக்குரான் முதலாக எங்கே வைத்து அச்சிடப்பட்டது? திருக்குரானில் பிஸ்மி எழுதப்படாத சூரா எது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக ரஹ்மத் சாகினா தொழுகையை பேணுவோம். மதிப்பிற்குரிய நடுவர் குழுவுக்கும் என் அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையை பேணுவோம் என்ற அழகிய தலைப்பில் சில நிமிடங்கள் பேச வாய்ப்பு கிடைத்ததில் பெருமை கொள்கிறேன். இஸ்லாம் நமக்கு அளித்த மிகப்பெரிய ஒன்றிய தொழுகை. அது ஒரு கடமை மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் வழிகாட்டி, மன அமைதியும் ஆதாரமும், அல்லாஹுடன் நம் உறவை வலுப்படுத்தும் பாலம். இன்றைய வேகமான உலகத்தில் நாம் பணம், பதவி, புகழ் என ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டத்தில் சிலர் தொழுகையை விடுகிறோம். அதனால் என்ன நடக்கிறது? மனக்குழப்பம், கோபம், கவலை, அமைதி. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை தீமைகளை தடுக்கிறது. நம்மை காக்கும் தீமைகளை வேலி போல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்கள் வீட்டில் முன்பே ஓடும் ஆற்றில் ஒருவர் தினமும் 5 முறை குளித்தால் அவர் உடலில் அழுக்கு சேருமா என்றார்கள். அதற்கு சஹாபாக்கள், இல்லையா ரசூலல்லாஹ் என்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதே போல் 5 வேளை தொழுகை மனிதனின் பாவங்களை சுத்தம் செய்கிறது. அன்பர்களே, நாம் தினமும் உடலை சுத்தம் செய்கிறோம். ஆனால் ஆன்மாவை சுத்தம் செய்யும் சோப்பு தொழுகை. இப்பொழுது ஒரு கேள்வி, நாம் ஏன் தொழுகையை பேண வேண்டும்? அல்லாஹ்வின் கட்டளை என்பதால் வாழ்வுக்கு பரக்கத் வருவதாக, மன அமைதியாக, பாவங்களை குறைக்க, மரணத்திற்கு பிறகான வாழ்வுக்கு தயாராக. அன்பர்களே, தொழுகை என்பது பள்ளிவாசலில் செய்யக்கூடிய ஒன்றல்ல. அது வீட்டில், வேலையிலும், பயணத்தில் கூட தொழுகையை விட்டுவிடக்கூடாது. சிலர் சொல்வார்கள் நேரம் இல்லை, வேலை அதிகம், சோர்வாக இருக்கிறது, பிறகு தொழுவேன் என்று சொல்ல வேண்டாம். நினைவில் வையுங்கள், தொழுகையை பேணுவோம், நன்மையை சேமிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக உமர் ஏரியா, யாரையும் தாழ்த்தி பேசாதீர்கள்.
புரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாண்புமிகு தலைவர் அவர்களுக்கும் அன்பு செல்வங்களுக்கும் உங்கள் முன்னால் நான் பேசப்போகும் தலைப்பு தாழ்த்தி பேசாதீர் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை கொண்டு வந்துள்ளேன். அல்லாஹ்வின் பேரருளால் உங்கள் முன் நிற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் வாழும் இந்த உலகத்தில் காயம் தருவது கத்தி அல்ல, வார்த்தைகள்தான். உடலை காயப்படுத்தும் காயம் ஒரு நாள் சரியாகிவிடும். ஆனால் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் மறையாது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் பேசினால் நல்லதையே பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். சகோதர சகோதரிகளே, தாழ்த்தி பேசுவது இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவமாகும். அல்லாஹ் குர்ஆனில் என்ன கூறுகிறான் தெரியுமா? ஒரு சமுதாயம் மற்றொரு சமுதாயத்தினரை இழிவாக நினைக்க வேண்டாம். அவர்கள் இவர்களை விட சிறந்தவர்களாக இருக்கலாம். நம்மால் இழிவாக நினைக்கப்படும் மனிதன் அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் நாம் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏழையை இழிவாக செய்வதும், படிக்காதவனை கேலி செய்வதும், ஒல்லி குண்டு என கிண்டல் செய்வதும், வேலைக்கு போகாதவரை கிண்டல் செய்வதும், இது என்ன பழக்கம்? தாழ்த்தி பேசுகிற பழக்கம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை இழிவாக பேசுவது, இழிவாக நினைப்பதே போதும். இதுவே பாவமாகும். அன்பர்களே, நாம் முஸ்லிம்களின் அடையாளம் என்ன? மென்மையான பேச்சு, அழகான நடத்தை, இனிமையான மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் கடுமையாக பேசுவதில்லை, ஒருபோதும் யாரையும் அவமானப்படுத்துவதும் இல்லை என்று கூறினார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது? இனியாவது நாம் அனைவரும் தாழ்த்தி பேசாமல் இருப்போம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக வினாடி வினா. அஜீப் அகீல் வினா. வணக்கம். இஸ்லாம் அழைக்கப்பட்ட நபியா? ஈசா நபி. சில வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்ட நபியா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கப்பல் எந்த மலை மீது ஒதுங்கியது? ஜூஹி மலை. சாலிஹ் நபி அவர்கள் எந்த சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள்? சமூடு. முதலில் சிறிய வணக்கத்தை விட்டும் தடுத்து தன் மக்களிடம் பிரச்சாரம் செய்த நபியா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு சமூகத்தில் அறியப்பட்டார்கள்? நம்பிக்கை மேதவர், அஸ்ஸாதிக் உண்மையாளர் என்று நபியின் பெயர் குர்ஆனில் அதிகமாக வருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபியின் மகனே யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் நபி தந்தை பெயர் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முகமது நபி தாயார் பெயர், தந்தை பெயர், பதனா பெயர் என்ன? தாயார் பெயர் ஆமினா, தந்தையார் பெயர் அப்துல்லா, பாட்டார் பெயர் அப்துல் முத்தலீப். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இஸ்லாம் இதில் அடுத்ததாக அஜினா ஆடை அணிவதில் ஒழுக்கங்கள்.
வலைக்கம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நான் பேச வந்த தலைப்பு ஆடை அணிவதின் ஒழுக்கம். ஆடை அணியும் போது நபியார்கள் காட்டி தந்த முறைப்படி ஆடைகளை அணிய வேண்டும். இதை நாம் பின்பற்றி நடந்தால் நம்மளோட ஆரோக்கியத்தை ஏராளமான நன்மைகளை பெறலாம். அழகிய ஆடைகளை அணிய வேண்டும். அழுக்கில்லாத தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். ஆடை அணியும் போது வலது புறத்தில் ஆரம்பம் செய்ய வேண்டும். தையல் படுமாறு ஆடைகளை அணியக்கூடாது. ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் ஆடைகளை அணியக்கூடாது. வெள்ளை நிற ஆடை அணிவது சிறந்ததாகும். காவி ஆடைகளை அணியக்கூடாது. மிக இறுக்கமான ஆடைகளை அணியக்கூடாது. ஆடை இறைவனின் அருள் என்பதை உணர்ந்த அந்த அருளை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இம்மையில் நமக்கு ஆடை தந்தது போல மறுமையில் சுவனத்து பட்டாடை வழங்க வேண்டும் என்று துவா செய்தவராக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக ஜன்னத் ஹம்னா தொழுகையை பற்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் பேச இருப்பது பாக்கியம் நிறைந்த ஃபஜ்ர் தொழுகை பற்றி. முஸ்லிம்களான நம்மீது விதிக்கப்பட்ட 5 கடமைகளில் முக்கியமானது தொழுகை உள்ளது. ஒரு நாளில் 5 வேளை தொழுகை தொழுவ கடமைப்பட்டுள்ளோம். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா இதில் எல்லாவற்றையும் இலகுவாக சரியாக தவறாமல் தொழுது விடுவோம். ஃபஜ்ரை தவிர இந்த தொழுகை நம்மில் நிறைய பேருக்கு பாரமாக உள்ளது. பள்ளிவாசலை எடுத்துக்கொள்வோம். மற்ற வேளைகளில் வரும் தொழுகையாளிகளின் 1/4 பங்கு கூட ஃபஜ்ரில் இருக்காது. ஏன் இந்த அலட்சியம்? அல்லாஹும் அவனுடைய தூதரும் இந்த ஃபஜ்ர் தொழுகையை அவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் வலியுறுத்தி அதன் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார்கள் என்பதை அறியாததுதான் இதற்கு காரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒரு ஃபஜ்ர் தொழுகை நன்மை அறிந்தால் அவர் தவழ்ந்தாவது பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சுபஹ் தொழுகிறாரோ அவர் இன்று நாள் முழுவதும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஃபஜ்ர் தொழுகைக்கு மட்டுமல்ல, அந்நேரத்தில் குர்ஆனை ஓதுவதும் பன்மடங்கு சிறப்புகளை பெற்று தருகிறது. இன்ன குர்ஆனில் ஃபஜ்ர் கான மஷ்ஹூரா, ஃபஜ்ர் தொழுகையில் ஓதுதல் சாட்சி கூறப்படுவதாக உள்ளது. இவ்வளவு நன்மைகள் இருந்தாலும் அதை அடைய நம்மால் முழு முயற்சி போட முடியவில்லை. அலாம் செட் பண்ணிட்டு படுப்போம், ஆஃப் பண்ணிட்டு தூங்கி விடுவோம். ஏனென்றால் ஷைத்தான் இரவில் நாம் தூங்கியவுடன் நமது பிறடியில் 3 முடிச்சுகளை போற்றி விடுவான். ஷைத்தான் மனிதர்களின் தலைமாட்டில் அமர்ந்து உனக்கு இரவு இன்னும் நீளமாக உள்ளது, நீ தூங்கி என்பான். இன்னும் ஒரு மனிதர் தராமல் தூங்கிவிட்டால் ஷைத்தான் அந்த அடியாரின் காதில் சிறுநீர் கழிக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஷைத்தானின் சூழ்ச்சியை முறியடித்து சுபஹ் தொழுதுவிட்டால் 3 முடிச்சுகளும் அவிழ்த்து விடப்படும். முதலாவது இறைவனை நினைவு கூர்ந்தவுடன், 2வது ஒளி செய்தவுடன், 3வது தொழுகையின் ஆரம்ப தக்பீர் கெட்டியவுடன். சுபஹ் தொழுதவர் அன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்பாகவும் மன நிம்மதி பெற்றவராகவும் அன்று நாளை கழிகிறார். யார் அதை இழந்து விடுகிறாரோ சோம்பேறியாகவும் கவலை நிறைந்தவராகவும் அன்றைய நாளை கழிகிறார். இன்னும் இந்த சுபஹ் தொழுகை யாருக்கு பாரமாக இருக்கும் தெரியுமா? முனாஃபிக் நயவஞ்சர்களுக்கு, இரட்டை வேடம் போடக்கூடியவர்களுக்கு. எனவே இந்த பாக்கியம் அல்லாஹுடைய அருள் நிறைந்த ஃபஜ்ர் தொழுகையை தவற விடாமல் அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்ற வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக ரிஃபா நபிகளாரின் வாழ்வு தரும் படிப்பினை.
السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله ونعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, இன்று நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு நபிகளாரின் வாழ்வு தரும் படிப்பினை என்பதாகும். அல்ஹம்துலில்லாஹ். பல்வேறு நபிமார்களின் வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் கூறியுள்ளான். அதற்கான காரணம் என்னென்றால், அதன் வருகாலிலிருந்து மனிதர்கள் சமுதாய படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகவே அவ்வாறு நம் இறுதி தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிடும் போது, வலகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இந்த தூதரிடம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று கூறுகிறான். இந்த வசனத்திற்கு இணங்க எண்ணற்ற படிப்பினைகளை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்விலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்று நாம் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு கஷ்டம் வரும்போது அல்லாஹை மறந்து விடுகிறோம். எனக்கு இப்படி ஒரு துன்பம் நடந்து விட்டதே, இனி நான் என்ன செய்ய போகிறேன், எப்படி வாழப் போகிறேன், என்னை யாரால் காப்பாற்ற முடியும், எனக்கு யாருமே இல்லை என்று அல்லாஹ்வின் மீது முற்றிலும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூ பக்கர் அலி அவர்களும் சௌர் குகைக்குள் மாட்டிக்கொண்டார்கள். எதிரிகள் அவ்விருவரையும் தேடி குகைக்கு அருகே வந்துவிட்டார்கள். அப்போது அபூ பக்கர் அலி அவர்கள் பயந்தவர்களாக, யா ரசூலல்லாஹ், எதிரிகள் குனிந்து தங்கள் பாதங்களை பார்த்து விட்டால் மாட்டிக்கொள்வோமே என்றார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ பக்கரே, எந்த இரு நண்பர்களுடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறானோ அந்த இரு நண்பர்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தப்பிக்க வழியே இல்லை என்று தெரிஞ்சும் கூட என் இறைவன் என் எதிரிகளை விட பெரியவன், அவன் என்னை காப்பாற்றுவான் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்வின் ஆற்றல் மீது நம்பிக்கை வைப்பதில் நம் இறை தூதரிடம் இருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் மிகவும் எளிமையானதாகவே இருந்தது. முழு மதீனா நகரத்துக்கே ஜனாதிபதியாக இருந்த போதும் அவர்கள் வசதியான வாழ்க்கையை தேர்வு செய்யவில்லை. அவர்களின் வீடுகளில் 3 மாத காலம் அடுப்பெரியவில்லை. பேரித்தம் பழங்களையும் தண்ணீரையும் கொண்டே அந்த நாட்களை கழித்தார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 2 ஆடைகள் மட்டும்தான் இருந்தது. அவர்கள் தன் மரண தருவாயில் கூட ஒரு கவச உடையை அடமானம் வைத்த நிலையில்தான் மரணித்தார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் பல முறை அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹஜ் பெருநாளுக்காக 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கியுள்ளான். ஆனால் அவர்கள் அதில் எதையும் தமக்காக வைக்கவில்லை, தர்மம் செய்து விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழ்மையான வாழ்க்கையை தமக்கு தாமே தேர்வு செய்து கொண்டார்கள். ஆனால் இன்றுள்ள தலைவர்களையும் ஆளுநர்களையும் எடுத்துக்கொண்டால் பணத்திலேயே புரளக்கூடியவர்களாகவும், ஒரு முறை போட்ட ஆடையை மறுமுறை போடாதவர்களாகவும், மக்களின் பணத்தை சீரழிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நம் தூதரிடம் அல்லவா படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பொறுமையுடையவர்களாக திகழ்ந்தார்கள். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து அனாதை சிறுவனாக வளர்ந்தார்கள். தன் அன்பு மனைவி கதீஜா அலி அவர்களையும் இழந்தார்கள். தன் குழந்தைகளை தன் கண்முன்னே இறக்க கண்டார்கள். அல்லாஹ் இவர்களை கடுமையாக சோதித்த போதும் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். தன் கால்கள் வீங்கும் அளவிற்கு நின்று நன்றி செலுத்தினார்கள். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 100 முறை பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் எண்ணற்ற படிப்பினைகளை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் இருந்து கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதை அறிந்து அதை கடைபிடிக்கும் நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக அஹ்னா காஃபி பொறுமை.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உங்கள் முன் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பொறுமை. பொறுமையை போதிப்பது எளிதானது, ஆனால் நடைமுறையில் அதை கடைபிடித்து காட்டுவதே கடினமானதாகும். பொறுமையை குறித்தும் அதை எப்படி ஏற்படுத்திக் கொள்வது குறித்தும் நாம் இந்த உரையில் காண்போம். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஹீனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலவாத்தி இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன். நம்பிக்கை கொண்டோரே, பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஸ்ஸப்ர் இந்த சத்மத்தில் ஊலா. பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கடைபிடிப்பதே ஆகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபிமார்களின் பொறுமை ஏராளமான உள்ளன. அதில் குறிப்பாக மூசா நபியின் பொறுமை இறைவன் கட்டளைகளை ஏற்று துன்பங்களை எதிர்கொண்டு சோதனைகளை எதிர்கொண்டு சமுதாயத்தை வழிநடத்திய விதம் பற்றி அவர் தனது மக்களுக்கு இறைவனின் செய்தியை எடுத்துரைக்கும் போது பல சவால்களை சந்தித்தார். குறிப்பாக ஃபிரௌன் மூசா நபியையும் அவரது சமுதாயத்தையும் துன்புறுத்திய போது மூசா நபி பொறுமையுடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார். மூசா நபியின் பொறுமை இறைவனின் கட்டளைகளை ஏற்று துன்பங்களை சகித்து கொண்டு மக்களை நல்வழிப்படுத்திய ஒரு சிறந்த உதாரணமாகும். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹும் அவனுடைய தூதர் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். நாமும் பொறுமையாளராக இருக்க வல்ல இறைவன் அருள் புரிவானாக என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக நசிமா, நாவை பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்பொழுது உங்கள் முன் பேச வந்த தலைப்பு நாவை பேணுவோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது இறந்த தம்முடைய சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புகிறார்கள், அதை நீங்கள் வெறுப்பீர்கள். சிந்தித்து பாருங்கள், இறந்த சகோதரனின் மாமிசத்தை உண்ணும் நிலையில் எந்த மனிதனாவது முன்வருவதே இருக்கட்டும், மனதிலாவது நினைப்பானா? அப்படி செய்பவனை நாம் எவ்வளவு கேவலமாக பார்ப்போம். ஆனால் அல்லாஹ்வின் முன்புறம் பேசுகிற மனித நிலையம் அப்படித்தான் உள்ளது என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. ஆனால் நாம் சிறிது நேரம் கிடைத்து விட்டாலோ அல்லது 2 பேர் கூடிவிட்டாலே போதும், மற்றவர்களை பற்றி பேச ஆரம்பித்து விடுகிறோம். அதுவும் நம்மில் சிலர்களுக்கு அடுத்தவர்களை பற்றி பேசவில்லை என்றால் தலை வெடித்துவிடும். அது அடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று கொஞ்சம் கூட சிந்திப்பதில்லை. இஸ்லாம் புறம் பேசுவதை பற்றி என்ன கூறுகிறது என்று முஸ்லிமாகிய நம் அனைவரது மீதும் கடமையாக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம்களில் எவர் சிறந்தவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது, எவருடைய நாவினாலும் கருத்தினாலும் பிறர் முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறாரோ அவரே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒன்றை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனால் நியமிக்கப்பட்டிருக்கும் வானவர்கள் கன நேரம் கூட தவறாமல் நம்மை கண்காணித்துக் கொண்டு நம்முடைய வாயிலிருந்து வரும் அனைத்து வார்த்தைகளையும் ஒன்று கூட விடாமல் பதிவு செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் மறுமையை குறித்து நிச்சயமாக நம்மிடம் கேள்வி கேட்பான் என்பதை ஒவ்வொரு முஸ்லிம்களும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக சாஹித், மறுமை நாளின் 10 அடையாளங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இப்போ பேச போகிற தலைப்பு மறுமை நாளின் பெரிய 10 அடையாளங்கள். மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன் ஒன்றன் பின் ஒன்றாக 10 அடையாளங்கள் ஏற்படும். அவை ஏற்பட்டு விட்டால் அடுத்து உடனே மறுமை நாள் வந்துவிடும். அவை புகை மூட்டம், தஜ்ஜால், பூமியிலிருந்து வெளிப்படும் அதிசய பிராணி, சூரியன் மேற்கில் இருந்து உதிப்பது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கி வருவது, யஜூஜ் மஜூஜ், கிழக்கே ஒரு பூகம்,
பூகம்பம், மேற்கே ஒரு பூகம்பம், அரபு தீபகற்பத்தில் ஒரு பூகம்பம், இறுதியாக யமனிலிருந்து புறப்படும் தீப்பிழம்பு மக்களை விரட்டி சென்று ஒன்று சேர்த்தல் ஆகிய 10 அடையாளங்களை நீங்கள் காணும் வரை அந்த நாள் வராது என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக ஆமீன். பிறன் நலம் நாடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எனக்கு உங்கள் முன் பேச தரப்பட்டுள்ள தலைப்பு பிறர் நலம் நாடுவோம். இஸ்லாம் என்பதற்கும் அதன் அடிப்படையில் அனைவரும் விலகிக் கொள்ளும் வகையில் அல்லாஹும் தூதரும் சில விளக்கம் கொடுத்துகிறார்கள். அவற்றுள்ள முக்கியமான ஒன்று பிறர் நலம் நாடுதல் என்பதாகும். இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தீனுன் நசீஹா, இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுவதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், மனிதர்கள் மீது கருணை காட்டாதவனுக்கு அல்லாஹ் அவன் மீது கருணை காட்ட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீண்ட நேர தொலைவிக்கும் என்ற எண்ணத்துடன் நான் நிற்பேன். அப்போது பின்னால் தொழுது கொண்டிருக்கும் பெண்களின் குழந்தைகளை அழுவதை நான் கேட்பேன். அப்போது அந்த குழந்தைகளின் தாய்மாருக்கு சிரமம் அளிக்கக்கூடாது என்பதற்காக எனது தொழுகையை சுருக்கமாக முடித்து விடுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாபத்திற்குரிய 2 செயல்களை தவிர்த்து விடுங்கள் என்று கூறினார்கள். மக்கள் சாபத்திற்குரிய அவ்விரு செயல்கள் என்ன அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள். அதற்கு மனிதர்களின் நடைபாதையில் அல்லது அவர்கள் ஓய்விடங்களான நிழல்களில் மலம் ஜலம் கழிப்பதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடையளித்தார்கள். இதன் மூலம் இஸ்லாம் எந்த அளவிற்கு அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்கிறது, ஆர்வம் காட்டுகிறது என்பதை நாமும் அறிந்து கொண்டு இதேபோல் நடக்க கொள்ளவல்ல அல்லாஹ் அனைவரும் ஆக்கியருள் புரிவானாக என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக முஹம்மது நனிபா. மரணம் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கூலுன் நஃப்ஸுன் தாயிஃபத்தன் வல் மௌத். ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கக்கூடியதே. நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிரந்தரமில்லை. இதற்கு அடுத்ததாக முதல் படி மன்னரை வாழ்க்கை என்பதாகும். இதன் அடிப்படையில் நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பே மரணம் வருவதற்கு முன் என்பதாகும். இவ்வுலகில் எதுவாக இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர், நம் உயிருக்கு மேல் நேசித்த பெற்றார், பிள்ளைகள், நண்பர்கள், நாம் பார்த்து சேர்த்து வைத்த சொத்து சுகங்கள் ஆகிய ஒன்றும் நிரந்தரமில்லை. இதற்கு அடுத்ததாக முதல் படி மன்னரை வாழ்க்கை என்பதா. இறுதி வரை நம்முடன் பயணிக்கக்கூடிய நம் உயிர் நம்மை விட்டு பிரிந்த அந்த நொடியில் நம் பெயரை சொல்லிக்கூட அழைக்க மாட்டார்கள். மையத் என்றுதான் அழைப்பார்கள். தாமதிக்காமல் அடக்கம் செய்துவிட்டு சில மணி நேரம், சில நாட்கள் மட்டுமே கவலையில் ஆழ்ந்திருப்பார்கள். நம் கஃபரில் வைத்துவிட்டு திரும்பி பார்க்காமல் கூட சென்று விடுவார்கள். நம் கஃபரில் நம் மட்டும் தன்னந்தனியாக இருக்க வேண்டும். நம் கஃபரை ஒளிமயமாக்க வேண்டும் என்றால் நம் கூட இருப்பது நம் நற்செய்திகள் மட்டுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னமால் அனிசானு நிகாதாஹா அமலோஹோ இல்லாமின் சலாசத். ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனது 3 செயல்களை தவிர மற்ற அனைத்தும் நின்றுவிடும். முதலாவது நிலையான தர்மம், இரண்டாவது பயனுள்ள கல்வி, மூன்றாவது அவனுக்காக பிரார்த்திக்கும் அவனது நல்ல பிள்ளைகள் என்றார்கள். எனவே நம் மரணம் வந்தடையும் முன் பெருமைக்காக வேண்டி இல்லாமல் உள்ள தூய்மையுடன் அதிகமாக தர்மம் செய்து நன்மைகளை சேர்ப்போமாக.
இவ்வுலகில் காட்டும் அக்கறையை விட கூடுதல் அக்கறை மறுமையின் மார்க்க கல்வியை கற்று அதை புறக்கணிக்காமல் பிறருக்கும் கற்றுக் கொடுப்போம். அதை நம் குழந்தைகளுக்கு மூட்டி நாம் இறந்த பிறகு கையேந்தி கண்ணீரிட்டும் பிரார்த்திக்கும் நல்ல சாலிகான குழந்தைகளை வளர்த்தெடுப்போமாக. நம்முடைய மன்னரை வாழ்க்கையில் துணையாக இருக்கக்கூடிய மறுமை வாழ்க்கையிலும் சீராக்கி தரக்கூடிய அமல்களை செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக முகமது ஹசன், தொழுகையின் அவசியம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் தொழுகையின் அவசியம். உங்களுக்கு தொலை வைக்கும் முன் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். முஸ்லிம்களின் மிக மிக முக்கிய வணக்க வழிபாடுகளில் உன்னத ஐம்பெரும் கடமைகளின் ஒரு கடமையானது தொழுகை. நம்மை படைத்த இறைவனுக்காக நாள்தோறும் நிறைவேற்றும் சொர்க்கத்தின் திறவுகோலான தொழுகையை முறையாக நிறைவேற்றுவது நமது கடமையாகும். திருக்குரானிலும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களிலும் தொழுகை என்னும் இறைவணக்கத்தை முஃமின்கள் மீது மிக மிக வலியுறுத்தப்பட்ட கட்டாய கடமை என்பதை அறிய முடிகிறது. இத்தொழுகை என்னும் இறைவணக்கத்தை அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்து காண்பித்து கொடுத்துள்ள முறையில் நிறைவேற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று நம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பு இப்படி இருக்க, நம் சமுதாயத்தினர் பல்வேறு பகுதியில் பல முறையில் இப்படித்தான் தொழ வேண்டும், இதுவே சரியான முறை என எண்ணி தொழுகின்றார்கள். இதற்கு காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுவைத்த முறை இன்னும் நம்மில் பலர் சரியாக அறியாமல் இருப்பதுதான். நபி வழிக்கு மாற்றமாக தொழுதால் அது தொழுகையே அல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். தொழுகையை குறித்து பல இடங்களில் அல்லாஹ் திருமறையில் எச்சரித்து குறிப்பிடுகிறான். தொழுகையை முறைப்படி தொழுது கொள்ளுங்கள், ஏனெனில் குறிப்பிட்ட நேரங்களில் தொழுகையை நிறைவேற்றுவது முஃமின்களின் விதியாகப்பட்டுள்ளது. மேலும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், தொழுகையை நிலைநிறுத்துவீராக. தொழுகையை மானக்கேடானவற்றையும் தீமைகளையும் தடுக்கின்றது என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதை தவிர வேறு எதற்கும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான். எனவே நாமும் தொழுகையை சரிவர தொழுவி சொர்க்கத்தின் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதில் அடுத்ததாக கேள்வி பெறும் ஹப்ஸா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நன்மை ஏவதும் தீமை தடுப்பதும் ஆகும். இன்ஜீல் வேதம் யூனுஸ், ஹூத், யூசுப், முஹம்மது, இப்ராஹிம், நூஹ். பனி இஸ்ராயில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயம். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். மலக்குகள். 3 பொய்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
அடுத்ததாக அப்துல் ரஹ்மான் பெற்றோரை பேணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே, நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பெற்றோர்களை பேணும். அல்ஹம்துலில்லாஹ். மனிதன் சந்திக்கும் பல்வேறு உறவுகளில் மிக மிக முக்கியமான உறவுதான் பெற்றோர். அந்த பெற்றோரை மதிக்க பேண சொல்லும் இறைவன் தன்னை வணங்குவதற்கு பிறகு அடுத்து மிக முக்கியமான பெற்றோர்களை உபகரணம் செய்யுங்கள் என்கிறான். அல்லாஹ் கூறுகிறான், வகலா ரப்புக அலா தாபுது இல்லா ஈயாஹு ஒபில் வாலிதைனை ஹசானா. என்னை தவிர வேறு யாரையும் வணங்காதில் பெற்றோர்களுக்கு உபகரணம் செய்யுங்கள். உம்முடன் இருக்கும் இருவரில் ஒருவர் முதுமை அடைந்து விட்டால் அவரை நோக்கி சி என்று கூட கூறாதீர். உலக மக்களை அழகிய முறையில் நட்பு கொள்வதற்கு மிக தகுதியானவர்களே பெற்றோர்கள்தான். நபிகளாரிடம் ஒருவர் வந்து, நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிக தகுதியானவர்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது நபிகளார் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகும் கேட்டார் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகும் கேட்டார் உன் தாய் என்றார்கள். அவர் பிறகும் கேட்டார் உன் தந்தை என்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம் கூறுவது போல் பெற்றோர்களை கண்ணியப்படுத்தி அதன் மூலம் நன்மையை பெற்று சொர்க்கம் அடைவோம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் அடுத்ததாக முகமது ஹாரிஸ். நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் எனக்கு பேச தரப்பட்டுள்ள தலைப்பு நல்ல நண்பனா கெட்ட நண்பனா. அல்ஹம்துலில்லாஹ். ஒருவனை நல்லவனாகவும் தீயவனாகவும் மாற்றுவது இந்த நட்பு தான் முக்கிய பங்கு வகிக்கிறது. நல்லொழுக்கமுள்ளோர் குடும்பத்தில் பிறந்த ஒருவன் தீய நண்பர்களின் பழக்கத்தினால் ஒழுக்க கெட்டவனாக மாறிவிடுகிறான். மோசமான குடும்பத்தில் பிறந்த ஒருவன் நல்ல நண்பர்களின் பழக்கத்தினால் ஒழுக்கச்சீலனாக மாறிவிடுகிறான். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்ற பழமொழியை இதைத்தான் உணர்த்துகிறது. நாமும் பழகும் நண்பர்களை பொறுத்து நமது நிலை மாறிவிடுகிறது. எனவே நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை சிறப்புடன் விளக்க நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல நண்பருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அழகான உதாரணத்தை கூறி விளக்கியுள்ளார்கள். நல்ல நண்பருக்கும் தீய நண்பருக்கும் உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனுக்கும் கொல்லனின் நுழையுமாகும். கஸ்தூரி வைத்திருப்பவனின் மீது உமக்கு ஏதும் கிடைக்காமல் போதாது. நீ அதை விலைக்கும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அவனுடைய நறுமத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம். கொல்லனின் உலை உமது வீடையோ அல்லது உனது ஆடையோ எரித்துவிடும் அல்லது அவனிடம் இருந்து கெட்ட வாடையை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார்கள். தீயவர்களுடைய நட்பு நம்முடைய மறுமை வாழ்க்கையை எரித்து நாசமாக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நல்ல நண்பன் நம்முடன் இருந்தால் நாம் தவறு செய்ய முற்பட்டாலும் அதில் விளைவிடாமல் நம்மை பாதுகாத்து விடுவான். இன்று பெரும்பாலான நண்பர்கள் வீணாக பேசுவது, ஊர் சுற்றுவது, தியேட்டருக்கு சென்று சினிமா படம் பார்ப்பது போன்ற தீய காரியங்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிய ஒன்று கூடுவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் மறுமை நாளில் எனக்காக நேசம் வைத்து கொண்டவர்களை எங்கே? என்னுடைய நிலை தவிர வேறு இல்லாத இந்த நாளில் நான் அவர்களுக்காக எனது நிழலை தருகிறேன் என்று கூறுவான். எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமும் அல்லாஹ்விற்காக நேசம் கொண்டவர்களாக ஈருலகிலும் வெற்றி பெறுவோம் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தோ.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி பரகாத்துஹு. பால் குடித்த பின் என்ன செய்ய வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வாயை கொப்பளிக்க வேண்டும். எந்த அத்தியாயம் ஒரு முடி செய்தான் வீட்டை விட்டு வந்து வருவான். பக்ரா அத்தியாயம். உலகத்தில் உள்ள இடங்களில் அல்லாஹ்வுக்கே விருப்பமான இடம் எது? பள்ளிவாசல். மறுமை நாளில் ஒரு முறையில் ஆடை அணிக்கப்படுவது யார்? இப்ராஹிம் நபி. குர்ஆன் எந்த நபிக்கு அருளப்பட்டது? முஹம்மது நபிக்கு. தனியாக தொழுவிட ஜமாத்தாக தொழுவது எத்தனை மடங்கு சிறந்தது? 27 மடங்கு. சஃபா இருக்கும் மருவா இருக்கும் இடையே தண்ணீரை தேடி ஓடி பெண்மணியார்? ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலே ஊறுபவன் என்று யாரை உலாரமாக கூறுகிறார்கள்? கெட்ட நண்பர்கள். உயர்ந்த அல்லாவிடத்தில் உயர்ந்த அந்தஸ்துடையவர்கள் யார் என்று குர்ஆன் கூறுகிறது? இடையச்சமுடையவர்கள். இறைவன் மன்னிக்கார பிரமரு பாவம் ஏது? ஷிர்க் இணை வைத்தல். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.